அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது திருத்தலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலய மணியை நமது ஆயரவர்கள் திறந்து வைத்து அர்ச்சிப்பு செய்வார்கள். அதற்கு பிறகு திருப்பலியானது தொடரும். அனைவரும் அப்படியே எழுந்து நின்று பெரிய ஆலயத்தின் முன்பாக நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நமது ஆயரவர்கள் கல்வெட்டினை ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அனைத்துலகின் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரின் பெயரை மாற்றி பொழுது பாருங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் பணிந்தெழுவர். அவர்கள் புகழ் பாடிடுவர். உன் பெயரை பொழுது பாடிடுவர் என்று சொல்லுங்கள். கடவுளின் செயல்களை பாடி அவர் மாநிலையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்து தலையாக மாற்றினார். ஆற்றை அவர்கள் கடந்து வந்தார்கள். அங்கே அவரில் நாம் அமர்ந்தோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி அமர்ந்தோம். நம் ஆண்டவர் நமக்கு அருளிய வாழ்வு தந்தையை நோக்கி வேண்டுவோம். இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் போற்றுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவர் திருப்பெயர் வாழ்த்து பெறுவதாக. இன்றும் என்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரை மன்றாட்டை கேட்டாலும் எமது குரல் உன் திருமணி எழுவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, திருச்சட்டம் இயற்றிய ஊழியர் தூய மோசே வழியாக எக்காலங்களை வெள்ளியில் உருவாக்க கற்பித்தீரே. பரிவேளையில் குருக்கள் அவற்றை ஊதும் போது அவர் மக்கள் அவற்றின் இனிய மொழியால் அறிவிக்க பெற்று உமக்கு ஆராதனை புரியவும் பரிசீலிக்கவும் என்று கூறுவர். உமது கோயிலுக்கான மணியை எளிய எம் ஊழியரின் ஊழியத்தின் வழியாக தூயாவின் வல்லமையால் புனிதமாக்கிறோம். இவ்வாறு இதன் மொழியால் மக்கள் புனித கோவிலுக்கு வார மகிமைக்கும் அழைக்கப்படுவார்களாக. இதன் மொழியை மக்கள் கேட்கும் போது அவர்கள் விசுவாசம் பற்று வளர்வதாக. இம்மணியின் மொழி கேட்டு தீய சக்திகள் அலம்புவதாக. இவற்றையெல்லாம் சிலுவை வழியாக சார்கின்ற எங்கள் ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. இப்பொழுது நமது ஆயரவர்கள் ஆலயம் கட்டி இப்பொழுது ஆலயமணி ஒழுங்கு செய்வார்கள். அனைவரும் கடவுளை எழுப்பி கடவுளை புகழ்வோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் திருப்பலிக்கு தயாராகும். அன்புக்காயேங்கும் உள்ளங்களே, அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காயேங்கும் உள்ளங்களே, அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். மனிதனின் அன்பு மாறி போகும், மனிதனும் நாளை மறைந்து போவார். மனிதனின்
இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் ஜீவிக்கிறார். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களே, அன்பு இயேசுவின் பாதம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மறைமாவட்ட திருயாத்திரை தினமான இன்று காலையிலிருந்து இன்று பொழுது வரை நீங்கள் இங்கே அமர்ந்து இறைவார்த்தையை கேட்டு தியானித்து ஜெபித்து இன்னும் சிலுவை பாதை பக்தி முயற்சியோடு பங்கெடுத்து இறுதியாக திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்கள். ஆகவே திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்களையும் இங்கே கூடியிருக்கும் எல்லா குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆஸ்வதிக்க நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து உங்களுக்கு ஆஜிவிக்கிறோம். திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களுக்கெல்லாம் மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர்.
அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. நாம் பாட வேண்டிய பதில்: தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதித்தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவார்கள்.
தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய உள்ள திருவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவு உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 திருவசனங்கள் 20 முதல் 33 வரை. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவிற்கு வந்திருந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவிலுள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பிடம் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே,
இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, தி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் பாடுகள் என்ற தலைப்பிலே ஒரு வீடியோ திரைப்படமானது வந்திருக்கிறது. நான் அதை ஒரு முறை பார்த்தேன். மீண்டும் அதை பார்ப்பதற்கு எனக்கு துணிவில்லை. ஏனென்றால் அவ்வளவு தூரம் கொடுமையாக அந்த காட்சிகள் எல்லாம் காணப்பட்டன. சாட்டையால் அடிக்கப்பட்ட பொழுது சதையெல்லாம் பீய்த்து கொண்டு வருவுகின்ற ஒரு காட்சியாக இருந்தது. தலையிலே முள்முடி வைத்த பொழுது அவ்வாறு உள்ளே அது இறங்குவதை மிக தத்துரூபமாக அதை எடுத்திருந்தார்கள். அவருடைய அத்தகைய ஒரு உடலை காணும் பொழுது எல்லோரும் இவ்வளவு கொடுமையாக காட்டியிருக்க வேண்டுமா என்று கூட நினைக்கக்கூடும். ஆனால் அதை இயக்கியவர் தனது அனுபவத்தையே அங்கே பகிர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் கப்பல் துறைமுகம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். பல ஆண்டுகள் வேலை இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்தவராக இறுதியாக அந்த வேலையிலே சேர்ந்து அந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை வாங்கி கொண்டு அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவ்வாறு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய பணத்தை எல்லாம் பறித்து கொண்டு அவரை மிக கொடூரமாக தாக்கி அவரை குற்றுயிராய் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். காவலர்கள், அந்த வழியாக வந்தவர்கள் பார்த்தார்கள். அவன் இறந்து விட்டான் என்று எண்ணினார்கள். இருந்தாலும் அவர்களிலே ஒருவர் கூர்ந்து கவனித்தார். அவரிடமிருந்து மிக மிக லேசாக மூச்சு வருவது தெரிந்தது. ஆகவே மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அவருடைய உடலை அந்த செவிலியர் ஒருவர் பார்த்த பொழுது எ மேன் விதவுட் ஃபேஸ் என்று சொன்னார். முகமே இல்லாத ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு கொடுமையாக தாக்கப்பட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு அவர் அங்கே சிகிச்சை பெற்றார். ஓரளவு உயிர் பிழைத்து கொண்டார். ஆனால் முகமானது சிதைக்கப்பட்டதின் விளைவாக பார்ப்பதற்கே அருவருப்பாயிருந்தது. தனது முகத்தை கண்ணாடியிலே தானே பார்ப்பதற்கு அவரால் முடியவில்லை. ஆகவே அவர் ஒரு நாள்
ஆலயத்திற்கு சென்று அங்கே போடப்பட்டிருந்த பெஞ்சிலே அமர்ந்து மிக கண்களை முகத்தை மூடிக்கொண்டவராக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் கண்ணீர் வடித்து அழத் தொடங்கினார். அப்பொழுது அங்கே வந்த பங்கு தந்தையானவர் அவரிடம் அவரை பற்றி கேட்டார். அவர் தாம் எவ்வாறு தாக்கப்பட்டு இந்த முகம் பார்ப்பதற்கு வெறுப்பு தரும் விதத்திலே இருக்கிறது என்பதை சொல்லி முகத்தை காட்டாமலே இருந்தார். அப்பொழுது தந்தையானவர் சொன்னார், கவலைப்படாதே, இப்பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி உண்டு, அதன் அடிப்படையிலே உன்னுடைய முகத்தை ஓரளவு நிச்சயமாக சரி செய்ய முடியும் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அவருக்கு நம்பிக்கை பிறந்தது. பங்கு தந்தையானவர் அங்கே பங்கிலே இருந்து நல்ல மனது கொண்ட மக்களுடைய உதவியை பெற்று அவருக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சையை அவர் செய்து கொண்டார். அப்பொழுது அவருடைய முகமானது மிக பிரகாசமாய் பார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. அவர் வேறு யாருமல்ல, அந்த படத்தை எழுதிய மெல் கிப்சன் அவர்கள்தான். ஆகவே தாம் எவ்வாறு இருந்தோம், முகமில்லாத ஒருவராக இருந்தோம், இயேசுவும் அப்படித்தான் தாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்தவராக அத்தை ஒரு படத்தை அவர் எடுத்திருந்தார் என்று நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு அவ்வாறு நமக்காக, நம்மீது கொண்ட அன்புக்காக அவர் கொடுமையாக தாக்கப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு அவ்வாறு சிலுவையிலே மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையிலே அவர் சாக வேண்டி இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதற்கு விளக்கத்தை இயேசுவே கொடுக்கிறார். அதைத்தான் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று அவர் சொன்னார். அதோடு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், மடிந்தால்தான் அது மீண்டும் முளைத்து புதிய பயிர் உருவாகும் என்பதை குறிப்பிட்டு அவர் அவ்வாறு சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆகவே உலகம் வாழ்வதற்காக, உலக மக்கள் மீட்பு பெறுவதற்காக இவ்வாறு தாம் இறக்க வேண்டும், கொடிய வேதனைப்பட்டு இறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாய் இருந்தது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றித்தான் அவ்வாறு துன்பத்தை தாங்கிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த துன்பமெல்லாம், அத்தகைய கொடிய வேதனைகள் எல்லாம் நம்மேல் கொண்ட அன்பினால் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் நம்மீது கொண்டிருக்கும் அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை உணர்த்தும் காலமாக இந்த தவக்காலம் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு இவ்வாறு நம்மீது கொண்ட அன்பினால் மட்டுமே அதை ஏற்றுக்கொண்டார். அது தந்தையின் திருவுளம் என்பதற்காக மட்டுமே அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம். அவரிடம் பாவ மன்னிப்பு உண்டு. அவரிடம் நமக்கு விண்ணக வாழ்வுக்கு அவர் ஆசீர் வழங்க முடியும் என்று நான் நம்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். நமக்காக மரித்த அவர் நமது பாவங்களையும் மன்னிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறார், மன்னிக்கிறார். நாம் மனம் வருந்தி அவரிடம் செல்லும் பொழுது அதற்கான மன்னிப்பு நிறைவாக கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் இன்று முழுவதும் பல தவக்கால சிந்தனைகளை எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். அதை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்கள். இயேசுவின் அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு நம் மீட்புக்காக அவர் கொடுமையாக துன்பப்பட்டு மரிக்க வேண்டியிருந்தது, அதை அவர் தந்தையின் திருவுளம் என்பதற்காக மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டார்
என்று நாம் அறிகிறோம். அவரிடம் பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டு என்று அறிந்தவர்களாக அவ்வாறு அவரை முழுமையாக இன்னும் ஆழமாக நம்பி வாழ இறையாசர் கேட்போம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சிறப்புக்குரிய தவக்காலத்தில் நமது மறைமாவட்ட திரியாத்திரை தினமாக தவக்கால திரியாத்திரையாக மேற்கொள்ளும் இந்த நாளிலே இங்கே குடியிருக்கும் நமக்காகவும் மற்றும் மறைமாவட்ட திருச்சபையின் மக்களுக்காகவும் வேண்டுவோம். பணியாளரை பலப்படுத்தும் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் உமது வழிகளை கற்பித்து புதுப்பிக்கும் ஆவியை அவர்களிடம் உருவாக்கி இயேசுவை போல் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியூட்டும் இறையரசை கட்டியெழுப்ப வேண்டிய அருளை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க எங்கள் தந்தையே, எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயன் உள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருடைய கட்டளைகளை இதயத்தில் இருத்தி கொள்பவர் நீடி ஆயுளையும் நிலையான நலன்களையும் பெற்றுக்கொள்வார் என்று மொழிந்த எம் இறைவா, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், நம்மீது அவர் மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்து அதே இரக்கத்தையும் அன்பையும் நாம் பிற மனிதர்களுக்கும் காட்ட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆண்டவரே, எம் இறைவா, நான் மட்டும் பகிர்வதில் என்ன செய்ய முடியும் என்ற எதிர்மனை எண்ணங்களிலிருந்து எம்மை விடுவித்து பகிர்வு மனப்பான்மை வளரவும்
உம் திருமகன் இயேசுவை போய் பகிர்ந்துடு வாழவும் அவரின் சிறந்த சீடர்களாக எம் அயராளுடன் இணைந்து வாழ்ந்திடவும் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோருக்கு உமது பரிவிரக்கத்தை பகிர்ந்தளிக்கும் அன்பின் கருவியாக நாங்கள் வாழ வரம் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எமது பிள்ளைகள் தங்களின் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாமல் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து புதிய மனிதருக்குரிய இயல்புகளை அணிந்து தூய்மையான புதிய படைப்பாய் மாறிடவும் கோதுமை மணி போல் 1க்கு 100 மடங்காய் பலனளிக்கும் சீடராய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை கொள்வோரை சூழ்ந்து நிற்கும் பேரன்பு தெய்வமே, பாடுகள் துன்பம் சாவு வழியாகவே மாட்சிமை மிகுந்த உமது விண்ணக மகிழ்ச்சியில் பங்கேற்க முடியும் என்னும் உண்மையை உயிர்த்துணர்ந்து நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாக எம்மை உருமாற்ற வரமளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வு தரும் ஊற்றாகிய எம் இறைவா, கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளின் மக்களை கண்ணோக்கியருளும். அவர்கள் அனைவரும் விரைவில் குணமடையவும் இந்நோய் முற்றிலும் நீங்கிடவும் இத்தவக்காலத்தில் உம் மக்கள் அனைவரும் ஆலயம் சென்று ஒன்றிணைந்து ஜெபிக்கவும் தேவையான அருளை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் மறைமாவட்ட தவக்காலை திரியாத்திரை தியானம் இவ்வாண்டு ஆசீர்வாதமாய் நடைபெற அருள் புரிந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தியானம் நன்முறை நடக்க உழைத்த அனைவரையும், சிறப்பாக எம் குருசடி பங்கு இறைமக்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் வழிநடத்திய அனைத்து ஊர் முக்கியஸ்தலர்களையும் அன்பியங்கள் பக்த சபைகள் நன்கொடையாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். உம் திருமகனின் பாடுகளை மரணத்தை நாங்கள் ஆழமாய் சிந்தித்து பார்க்கிறோம். அவர் எங்கள் மேல் கொண்ட அன்பினால் எங்களுடைய மீட்புக்கு வழியாக அதை செய்தார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆயினும் அவர் மாட்சி அடைந்தார். தந்தையானவர் அவரை மாட்சிமைப்படுத்தினார் உயிர்த்தெழுதலின் வழியாக. ஆகவே எங்களுக்கு வாழ்விலே துன்பங்கள் மரணம் உண்டு என்றாலும் உயிர்ப்புதான் எங்களுடைய இறுதியானது என்பதை அறிந்து நாங்கள் நம்பிக்கையோடு இயேசுவை இன்னும் ஆழமாய் பற்றி வாழ வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம்
நிறைவா உம் இதயத்தின் அன்பிற்கீடாக எதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உன் திருப்பாடுகளால் தேவனே உம் திருப்பாடுகளால் தேற்றிடவே நீ இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா உம் இதயத்தின் அன்பிற்கீடாக எதை நான் தருவேன் இறைவா. சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகி அவர் லாசரை கல்லறை நின்று உயிர் பெறச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக அன்புக்குரிய உம்மை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றனர். உம் பெருமுன் எக்காலத்து மக்களிக்கின்றன. அவர்களுடைய எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் மீ தாழ்மையுடன் எரிஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவூர்ந்து ஜெபிக்கிற அத்தனை ஆன்மாக்களையும், எங்கள் மறை மாவட்டத்தில் உழைத்து மறைத்திருக்கிற குருக்கள், கன்னியர்கள், இருபால் துறவியர்கள் அனைவரையும், எங்கள் குடும்பங்களில் மறைத்திருக்கிற எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், பசியாலும் வறுமையாலும் ஆபத்துக்களாலும் விபத்துக்களாலும் நோயினாலும் இறந்து போன அத்தனை ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பங்கின் பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற
பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. இதய
அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் மாறலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் மாறலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழி உண்டோ? ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழி உண்டோ? என் இனிய அன்பில் எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. பஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. பஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே நல்லன்பன் நீ என்றோ? ஆனால் இயேசுவே நல்லன்பன் நீ என்றோ? என் இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. தெய்வமே என்னில் எழுந்து வா. உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அனைவரும் நம் உள்ளத்தில் எழுந்தொழிருக்கிற நற்கருணை ஆண்டவரை உள்ளத்தில் வரவேற்றிருக்கிறோம். நற்கருணை மாலையை ஜெபித்து இறை ஆசீர் பெறுவோம். நாம் இப்போது உட்கொண்ட இது இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதிகள் இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். வார அறிக்கை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. அன்று
நமது பேருந்து நிறுத்தத்திலிருந்து குருத்தோலை பவனி சரியாக 8 மணிக்கு தொடங்கும். கிளை பங்குகளில் திருப்பலி, செவ்வாய்க்கிழமை கல்லுப்பட்டி, புதன்கிழமை மருதாசிபுரம், வியாழக்கிழமை யாகப்பன்பட்டி. அறிவிப்புகள். நமது மறைமாவட்ட அளவில் நடைபெறும் தவக்கால திரியாத்திரை தியானம் இவ்வாண்டும் இறைவன் அருளால் இனிதே நடைபெற்றதற்கு மூவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவனின் அருளை நமக்கு பெற்றுத்தந்து திருப்பலி நிறைவேற்றிய நமது பாசமிகு ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி பாராட்டி தெரிவிக்கின்றோம். இந்த தியானம் நடைபெறுவதற்கு பல ஆலோசனைகளையும் மக்களோடு திரியாத்திரையாக வந்து நமக்கு இறையாசிரியர் பெற்றுத்தந்த நமது வட்டார முதன்மை குரு பேரருள் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றியின் அடையாளமாக இப்பொழுது பங்கின் செயலர் மரிய புஷ்பம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியை வெளிப்படுத்துவார்கள். நமக்காக காலையில் வந்து தியானத்தை ஜெபித்து தொடங்கி வைத்த நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை பீட்டர்ராஜ் அவர்களுக்கு நன்றி. அருளுக்கும் பொருளுக்கும் உரிய நமது மறைமாவட்ட பொருளாளர் அருள் தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களுக்கும், நமது மறைமாவட்டத்தின் தலைமை செயலர் அருள்பணி ஜான் பீட்டர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இறைவனின் இரக்கம் என்ற மையச் செய்தியில் நம்மை வழிநடத்திய தியான சிந்தனை வழங்கிய அருள் தந்தை மரியதாஸ் எஸ்டிபி அவர்களுக்கும் நன்றி. இத்தியானத்தில் பங்கெடுத்த நமது மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பங்கு தந்தையர்கள் மற்றும் இருபால் துறவியர், பங்குகளிலிருந்து மக்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்த அழைத்து வந்த அனைவருக்கும் நன்றிகள். திருச்சிலுவை பாதையில் நம்மை வழிநடத்திய ஜேடிஹெச் அருட்சகோதரர்களுக்கும் நன்றி உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பாடகர் குழுவினரை கடந்த 12 ஆண்டுகளாக எமது பாடகர் குழுவினை வழிநடத்தி வருகின்ற அருள்பணி ஆன்சல் அவர்களுக்கு சிறப்பான விதத்தில் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். அவருக்கு ஜஸ்டின் ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி நன்றி வெளிப்படுத்துவார்கள். இன்றைய நாளிலே காலையில் தியானத்தில் கீபோர்டு வாசித்த நமது அருள் தந்தை ஜெரால்ட் அவர்களுக்கும் நன்றி உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இறை மக்களுக்கு இந்த ஆண்டு உணவு ஏற்பாடு செய்தவர்கள் எம் பங்கு மக்கள். எனவே இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம், உழைப்பின் காணிக்கைகளையும் கொடுத்து உதவியவர்களையும், அனைத்து வேலைகளையும் இன்முகத்தோடு செய்த ஆலய பணியாளர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பாடகர் குழுவினர், பீட பணியாளர்கள், திருத்தலத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கும் மகா இல்ல தாத்தா பாட்டிகள் மற்றும் உடனிருந்து வழிநடத்துகின்ற பங்கின் செயலர் மரிய புஷ்பம் அவர்களையும், எங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் யாகப்பன்பட்டி, கல்லுப்பட்டி, மருதாசிபுரம், அந்தோனியார் நகர், வேடப்பட்டி ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நமது ஆயரின் பெயராலும் அனைத்து குருக்கள் அருட்சகோதரி பெயராலும் நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவிக்கின்றோம். நமது ஆலயத்திற்கு ஆலய மணி அமைப்பதற்கு கேட்டவுடனே எல்லாரும் உங்கள் உதவிகளை செய்தீர்கள், உழைப்பின் காணிக்கைகளை கொடுத்தீர்கள். 1,86,000 வந்தது. நாம் செலவு செய்திருப்பது 1,72,905. நம்மிடம் மீதி இருப்பு 13,096 ரூபாய். எனவே உழைப்பின் காணிக்கைகளை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நமது ஆயர் பெயரால் கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற அல்லும் பகலும் உழைத்த எமது பங்கு திருத்தல பங்கு இறை மக்கள் அனைவருக்கும், ஒவ்வொருவராக பெயர் சொன்னால் நிறைய நேரம் ஆகும், அதனால் அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். நமது ஆயர் பெருந்தகை அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடன் தன்னார்வ தொண்டர்கள் வழக்கம் போல திட்டமிடல் கூட்டத்திற்கு
தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் மகா இல்லத்திலே தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இறை மக்களே, இந்த கொரோனா காலத்திலும் கூட நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நமது திருத்தலத்திற்கு தவறாமல் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றது. கடவுளுக்காக ஒரு முறை வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுடன் அமைய உழைத்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுரூபமானது திருச்சியிலிருந்து 19ஆம் தேதி தான் வந்தது. எனவே இந்த சுரூபத்தை நமது ஆயர் பெருந்தகை அவர்கள் இந்த யூசேப்பி ஆண்டு நமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய நமது சூசையப்பருடைய திருசுரூபத்தை மந்திரிப்பார்கள். இந்த சுரூபமானது ஆலயத்தினுடைய கோபுரத்தில் வைக்கப்பட இருக்கிறது. எனவே நமது ஆயர் அவர்களை மந்திரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்று விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவப்படத்திலோ சுருவத்திலோ படைத்து அவற்றை ஊனக் கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. புனித சூசேப்பரின் சுரூபத்தை நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இச்சுருவத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தனியல்லோ, கன்னி தாயாரின் பர்த்தனியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். அன்புக்குரியவர்களே, நமது மாதா தொலைக்காட்சியினுடைய
சில முக்கிய அறிவிப்புகள். மாதா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். நமது மறை மாவட்டத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருள் தந்தை அந்தோனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். இதை யூடியூப்பிலே பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த திருப்பலியை. எனவே மாதா டிவிக்கு உங்களது தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Oh